செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு. இப்போ இந்த செவ்வாய் ராகு அப்படிங்கிறது என்ன கிரகம்? செவ்வாய் என்பது வெட்டு தடங்கள் பண்றது, வெட்டு காயங்கள் உடையது, ரத்த சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே செவ்வாய். அப்போ இந்த செவ்வாயோட ராகு சேரும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது ஏதாவது ஒரு தழும்பு உங்களுடைய உடம்புல இருக்கும். அதுல நிச்சயம் இருக்கும். செவ்வாய் ராகு சேர்ந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, அதே செவ்வாய் சனி சேர்ந்தா அது வேற. செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா ஒருவருடைய குணத்தை மாத்திரும், நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வராது. ஆண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு இருந்து, இந்த பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா பெண்களுடைய தடம் வேற மாதிரி போகும், எண்ணங்கள் வேற மாதிரி போகும், கெட்ட பெயரை வாங்கிக்க கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் ராகு கோபம் அதிகம், விபத்துக்களுக்கு வாய்ப்பு. விபத்துனா பெரிய லெவல்ல விபத்தாகாட்டி சிறிய லெவல்ல இருந்து ஒரு சிறு காயத்தை அது தீரா தழும்ப உண்டு பண்ணிடும். அது தாடை அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்தையும் முதுகு தண்டுவடத்திலையும் அடிபடக்கூடிய அமைப்பு வந்துடும். இதுல நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடியும். அடுத்தது குடும்பத்துல சண்டைகள். அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல குடும்ப சண்டை இருந்து, எப்ப பாரு எங்க வீட்டுல சண்டைங்க, எப்ப பாரு ஏதோ ஒரு மன வருத்தம், அவனுக்கு இவ சேர மாட்டேங்கிறா, இவளுக்கு அவ சேரமா, ஒற்றுமையே குறைவா இருக்குன்னு புலம்பி தள்ளக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்ப இந்த கிரக சேர்க்கையில நம்மளுக்கு வண்டி வாகனம் நம்மளுக்கு திருப்தியா அமையாது, கெட்ட பெயரை வாங்கிக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகனுடைய செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமையில ஒன்னும் கோயிலுக்கே போக முடியல, ஒரு முருகனுடைய படத்தையோ சிலையோ வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு பால் பன்னீர் தண்ணீர் போட்டு அபிஷேகம் பண்ணி எடுத்து வைங்க. அப்போ அவருக்குன்னு நீங்க சில பூஜை பண்றீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்ப இந்த முருக வழிபாடு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். முருகனை நினைத்தால் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற உலகம் பூரா முருக வழிபாட்டுல தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். கந்த சஷ்டி படிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுல உட்கார்ந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல உட்கார்ந்து கந்த சஷ்டியை படிங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த கந்த சஷ்டியை படிச்சு முடிக்கும் போது உங்க உடம்புல ரத்த ஓட்டங்கள், ரத்தத்துக்கு அதிபதி தான் செவ்வாய், ரத்த ஓட்டங்கள், உங்களுக்கு நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எங்கேயாவது ஒரு நம்ம அடிபட்டாலும் நம்ம அதுல இருந்து மீண்டு வரக்கூடியது, இது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடியது கந்த சஷ்டி. சரிங்களா? அப்ப அதை படிக்கிறதுக்கு நீங்க அதை வழிமுறைப்படுத்திக்கணும், அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, நீங்க போக வேண்டிய கோயில் வந்து திருச்செந்தூர் முருகன். இப்ப எல்லாம் திருச்செந்தூர், நீங்க எந்த முருகன் கோயிலுக்கு வேணாலும் போகலாம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். அப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகும், உங்களுடைய பிரச்சனைகள் அங்க போயிட்டு வந்த உடனே ஒரு நல்ல தீர்வுக்கு வந்துடும். இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா தீர்வுக்கு வந்துடும். ரொம்ப காலமா நம்மளுடைய பிரச்சனை, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை நம்மளுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கு, சட்டத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த கோயிலுக்கு போனா நிச்சயம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ செவ்வாய் ராகு அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல காலம் எதிர்நோக்கி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9944555797. ஓகே, சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். அடுத்தது இன்னொரு நம்பருக்கு 9994305580. இதுவும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்க டவுட்டை நீங்க அப்புறமா கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இதெல்லாம் இருக்கு ஏதாவதுன்னா நீங்க மெசேஜ் போடுங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு என்னை தொடர்பு கொள்ளும். உங்க ஜாதகத்தை இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா என்னை தொடர்பு கொள்றதுக்கு இந்த நம்பரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்ப எல்லாமா செவ்வாய் சனி. செவ்வாய் சனி, இந்த செவ்வாய் சனி அப்படின்னு யாருக்காவது ஜாதகத்துல இருந்தா வண்டியே அமையாது, வண்டியே நல்ல நிலைமையில அமையாது.
பழைய வண்டி வாங்கினாலும் சரி, புது வண்டி வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு எப்போ பாரு ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்தில் அவங்களுக்கு அதைய கொண்டு போக முடியாது. கால நேரத்தில் அது வந்து என்னை காலை வாரி விட்டுருச்சுப்பா அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இந்த செவ்வாய் சனி வெட்டுப்படக்கூடிய ஒரு கிரகம். எலும்பு உங்க உடம்புல கண்டிப்பா எலும்பு அளவுக்கு ஒரு வெட்டுக்காயங்களை உண்டு பண்ணிடும். சரிங்களா? வாழ்க்கையில கடின உழைப்பா இருப்பீங்க ரொம்ப. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரொம்ப ஸ்பீடு. அதே மாதிரி உழைப்புக்கு அதிபதியான சனி பகவான் கடின உழைப்பாளி. அதுக்குண்டான ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான ஊதியம் குறைவு. செவ்வாய் சனி